திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். எம்பெருமாள் திருவருளாலும் குருவருளாலும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பில் தினம் காலை 5:20க்கு பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். இப்போது நாம் திருமுஞான சம்பந்தரின் முதலாம் திருமுறையான பன்முறையில் வரிசையில் பாடி இருக்கிறோம். இன்றைய பதிப்பாக 94வது பதிகம் பாட இருக்கிறோம். பெரியார் பெருமக்கள் எட்டு வைத்துக் கொள்ளும்போது அன்புடன் கேட்டுக்கொள்ளும். ஐயா வாங்க. சிவாயனமா. பலம். சித்திரமா வந்துருக்காங்களையா? ஐயா வாங்கம்மா சித்திராமா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கு வணக்கம். திருமுறை ஆசிரியர்கள் 27 மலரடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு போந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனாருண் கபிலர் பரநர்மையுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறை கண்ட அபயகுலசேகர ராசராச மாமன்னன் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தனித்தமிழ் வீரர் சைவ தனி பெரும் சான்றோர் யாரும் நினைத்தலும் இயலா நேர்மை நெறிப்பெரும் தொண்டர் மேலோர் மணித்தருள் தெய்வம் என்றே மதித்திவன் வணங்கத்தக்கார் இனி தொழிற் பண்பின் எங்கள் எழில்குரு ராமநாதர். திருச்சிற்றம்பலம். கூவின இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் எழுந்தருளாயே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இன்றைய திருமுறை திருநெறிய தமிழ் ஓசையில
முதலாம் திருமுறை முற்றுவதர்களே, நேற்று வரை நான் 93 பதிகங்கள் ஓதியிருக்கிறோம். இன்றைக்கு 94வது பதிகமாக திரு ஆலவாய் பதிகம், திரு இருக்கு குரல் குறிஞ்சி பண்ணிலே அமைந்தது. இராப்பண் 7 என்று சொல்லி 56 நாழிகைக்குள்ள சிவ முகூர்த்தத்திலே மணி 3-4:30க்குள்ள மலகரி ராகத்திலே பாடக்கூடிய பாடல் பதிகம் என்று சொல்லுவார்கள். இது பாண்டி நாட்டிய முதல் தலமாகிய திருச்சி திருநெல்வேலிக்கு நடுலுகிற ரயில்வே சந்திப்பு ஆகிய மதுரையிலே உள்ளது இந்த இடம். அந்த இதற்கான பெரிய புராண பாடல் திருஞான சம்பந்த புராணத்திலே 667. நன்றிங்க. நன்றிங்க. பெரிய புராண பாடல் திருச்சிற்றம்பலம். நீல மாமிடற்று ஆலவாயஞ நிலவும் மூலமாகிய திரு இருக்கு குரல் மொழிந்து சீல மாதவ திரு தொண்டர் தம்மொடும் திளைத்தார் சாலும் மேன்மையில் தலை சங்க புலவனார் தம்முன். திருச்சிற்றம்பலமே. மூலமாகிய திரு முதல்ல பாடும்போது தமிழ் இருக்கு குரல்னு சொன்னார். இது வேற எங்கேயோ ரிக்வேதத்தை எடுத்ததுன்னு சொல்லக்கூடாது, இது தமிழ்ல வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, இது எங்கேயோ வேற மொழியில இருந்து மாற்றப்படவில்லை. இது மூலமாகிய இருக்கு குரல் என்று சொல்லி பெருமான் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறான், இந்த உலகத்திலே இருக்கிறான், உலகமாகவே இருக்கிறான், இருநிலனாய் தீயாகி நீருமாகி இருக்கிறான், நம்முடைய உள்ளத்திலே அவன் உறைந்து கொண்டிருக்கான் என்று சொல்லுகிற மூலமாகிய திருக்கு குரல் மொழி இறங்கினார் என்று சொல்கிறார் சேக்கிழார். வாழ்க. முதல் பாடல். நீலமாமிடற்று ஆலவாயிலான் பாலதாயினார் ஞாலமாழ்வரே. நீலமாமிடற்று ஆலவாயிலான் பாலதாயினார் ஞாலமாழ்வரே. ரெண்டாவது பாட்டு. வாங்கம்மா சித்ராமா, இரண்டாவது பாடல். ஞாலம் ஏழுமாம் ஆலவாயிலார் சீலமே சொல்லீர் காலன் வீடவே. ஞாலம் ஏழுமாம் ஆலவாயிலார் சீலமே சொல்லீர் காலன் வீடவே. நன்றிங்கய்யா. ஞாலமேழுமாம் ஆலவாயிலார் சொல்லி இந்த உலகத்தை 7 உலகம் சொல்லுவார்கள். அந்த 7 உலகத்தில் அவன் இருக்கிறான் என்று சொன்ன பாடல். வாழ்க. மூணாவது பாட்டு. ஆலமேடலாம். வாங்கம்மா பரிமளாம்மா, மூன்றாவது பாடல். பரிமளாம்மா. ஐயா ராஜா, ஐயா ராணியம்மா வரிசையார் பாடிங்க. ஆலநிழலார் ஆலவாயிலார் காலகாலனார் பாலதாமினே. ஆலநிழலார் ஆலவாயிலார் காலகாலனார் பாலதாயினே. கையிலே கல்லாலவரத்தின் கீழே இருக்கவன் இங்கே ஆலவாய் பெருமான் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. நாலாவது பாட்டு. அந்தமில் புகழ். அந்தமில் புகழ் எந்த ஆலவாய் வந்தியார் கழல் சிந்தை செய்மினே. வந்தியார் கழல் சிந்தை செய்மினே. அந்தமில் புகழ் என்று அளவில்லாத புகழை உடைய ஆலவாய் பெருமான். வாழ்க. அஞ்சாவது பாட்டு. ஆடல் ஏற்றினான் கூடல் அளவாய் பாடிய மனம் நாடி வாழுமே. ஆடல் ஏற்றினான் கூடல் அளவாய் பாடிய மனம் நாடி வாழ்மினே. ஏறு என்று சொல்கிற அறத்தின் அடையாளமாகி எதிர்நிலை ஏறி அவன் ஆடி வருகிறான், அவன் ஆலவாய் பெருமான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்த ஆறாவது பாட்டு. அண்ணல் ஆலவாய். ஆமா லலிதாமா, பாலசுந்தரம் ஐயா இருவரும். நமச்சிவாய் ஐயா. நமஸ்காரம். அண்ணன் ஆலவாய்
நன்னினான்றனை எண்ணியே தொழ தின்னும் இன்பமே அண்ணலாளவாய் நன்னினானன்றன் எண்ணியே தொழ தின்னும் இன்பமே. நமச்சிவாய. நன்றி ஐயா. அவனை எண்ணினால் நம்ம வாழ்க்கையிலே இன்பம் வரும் என்பதை எண்ணியே தொழ திண்ணம் இன்பமே. இன்பம் உறுதியாக அவனை எண்ணினால் இன்பம் உறுதியாகும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. அம்போநாளவாய். நம்பினார் கழல் நம்பி வாழ்பவர் துன்பம் வீடுமீ. அம்போநாளவாய் நம்பனார் கழல் நம்பி வாழ்பவர் துன்பம் வீடுமே. அவரை நம்பினால் துன்பம் நம்மை விட்டு விலகும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. அரக்க நார்வலி. அம்மா வாங்கம்மா, பட்டமால்மா. அரக்க நார்வலி நெருக்க நாளவாய் உரைக்கும் உள்ளதார் கிரைக்க உண்மையே. அரக்க நார்வலி நெருக்க நாளவாய் உரைக்கும் உள்ளதார் இரக்கம் உண்மையே. ஆலவாய் பெருமானுடைய பெயரை உரைத்தால் சொன்னால் நமக்கு இரக்கம், அவனுடைய கருணை நிச்சயமாக கிடைக்கும், உண்மையாகவே கிடைக்கும் என்று சொல்கிறார் ஞானசம்பந்தர். வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. அருவனாலவாய். அம்மா செல்வம் அம்மா. அருவனாலவாய் மறுவினாந்தனை இருவரேத்த நின்று உருவம் ஓங்குமே. அருவனாலவாய் மறுவினாந்தனை இருவரேத்த நின்று உருவம் ஓங்குமே. திருச்சிற்றம்பலம். இருவர் என்கிற திருமாலும் பரமனும் அவனை ஏத்த நின்ற போது அவன் அழலாய் நிமிர்ந்தான். உருவம் ஓங்குவென்பது அழலாய் நிமிர்ந்தான் என்று சொல்கிற 9வது பாடல். அடுத்து 10. ஆரநாகமாம். ஆரம் நாகமாம் சீரனாலவாய் சேரமண் பெற்ற வீரன் என்பரே. அவன் வீரனாக இருக்கிறான் இல்லையா? அதனால ஆரமாகிய நாகத்தை நம்முடைய உடம்பிலே பூண்டிருக்கிறான். அப்படி பாம்பை தாங்குகிற வீரமுடையவன் என்று பாடுகிறார். கடைசி அது அடிகள் ஆலவாய். மணிமலம் இருக்காங்களா? இல்லைங்க அவங்க கோயிலுக்கு போயிடுவாங்க. கணபதி ஐயா. ஆமாங்க கணபதி ஐயா வாங்கய்யா. சிற்றம்பலம். அடிகளவாய் படிகள் சம்பந்தன் முடிவிலின் தமிழ் அடிகளுக்குமே. அடிகள் அவளவாய் படிகள் சம்பந்தன் முடிவின் தமிழ் செடியவல்லாகுமே. சம்பந்தனுடைய தமிழ் அழிவில்லாத தமிழ். முடிவிலின் தமிழ் என்பது அழிவில்லாத தமிழ். ஞான சம்பந்தனுடைய அது செடிகளாகிய வினைகளை நீக்கும் என்று சொல்கிற திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 95வது திருவிடை மருதூர். இதுவும் குறிஞ்சி பண்ணிலே அமைந்தது. காவிரியினுடைய 30வது தலமாக கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையிலே உள்ளது. இங்க இருக்கிற சாமி மகாலிங்க பெருமான், தேவி பெருமுலை அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 415. நன்றிங்கய்யா. பரவுரு செந்தமிழ் பதிகம் பாடி அமர்ந்த அப்பதியில் விரவுவார் திருப்பதிகம் பல பாடி வெண்மதியோடு அரவு சடை கணிந்தவ தம் தாள் போற்றி ஆர்வத்தால் உறவு திரு தொண்டருடன் பணிந்து ஏத்தி உரையும் நாள். திருச்சிற்றம்பலம். திருடை மருதூரிலே வந்து பெருமானை வலம் வந்து வணங்கி பல பதிகங்கள் பாடினார். அப்போ அடியார்களாம் தொண்டர்கள் உடனிருக்க பாடிய பதிகம் இது. குறிஞ்சி பண்ணிலே
தோடோர் காதினன் பாடுமறையினன் காடு பேணி நின்று ஆடு மருதனே. தோடோர் காதினன் பாடுமறையினன் காடு பேணி நின்று ஆடு மருதனே. பாடும் மறையினன், வேதத்தை வடமொழி வேதத்தை யாரும் பாடுவதில்லை, வேதம் ஓதிதான் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தமிழ் மறைகள் பாடக்கூடிய பன்முறையிலே அமைந்தது. அதனாலே பாடும் மறை என்பது அஞ்செழுத்து. அஞ்செழுத்து ஓதி அங்கு வேட்டு நல் வேள்வி எல்லாம் நஞ்சணி கண்டர்பாதம் செய்வதற்குரிய தமிழாக இது இருக்கிறது. வாழ்க வாழ்க. கருதார் புறம் எய்துவர். ஐயா சதானந்தன் ஐயா வாங்கய்யா, இரண்டாவது பாடல். திருச்சிற்றம்பலம். கருதார்புறம் எய்து எய்வர் எருதையினது ஊர்வர் மருதையிடமாகும் விருதாம் வினை தீர்ப்பே. கருதார்புறம் எய்வர் எருதையினது ஊர்வர் மருதையிடமாகும் விருதாம் வினை தீர்ப்பே. திருச்சிற்றம்பலம். கருதார் புறமெதிர் என்று முப்புறமாவது மும்மல காரியம் என்று நம்முடைய வினைகளை தீர்ப்பதற்கு வாய்ப்பான பாடல். வாழ்க. எண்ணும் அடியார்கள். மூணாவது பாட்டு. மூணாவது பாட்டு. அம்மா வாங்கம்மா. உமா மகேஸ்வரி அம்மா 95ல மூணாவது பாடல். இன்னும் அடிகள் அண்ணல் மருதரை பண்ணின் மொழி சொல்ல இன்னும் நமதாமே. என்னும் அடியாரார்கள் அண்ணல் மருதரை பண்ணின் மொழி சொல்ல இன்னும் நமதாமே. நம்முடைய தமிழ் பண்ணால் அமைந்த இசைத்தமிழ். அந்த இசைத்தமிழை பாடினால் நமக்கு விண்ணும் நமதாகும், சிவ உலகம் நமக்கு ஆகும்னு சொல்றார். வாழ்க. நாலாவது பாட்டு. விரியார் சடைமேனி. ஐயா முனிசாமி ஐயா வாங்கய்யா. எத்தனை பாடுங்க? அஞ்சாவது பெரியர் சடைமேனி எரியர் மருதரை தரியாதேத்துவார் பெரியர் உலகிலே. பெரிய சடைமேனி எரியர் மருதரை தரியாதேத்துவார் பெரியர் உலகிலே. நன்றி. மருதரை தரியாதேத்துவார் இடைமருத பெருமானை மறவாதியத்தினால் இந்த உலகில் பெரும்புகழ் பெறலாம் என்ற வகையிலே சொன்ன பாடல். வாழ்க. அஞ்சாவது பாட்டு. பந்தம் விட ஏறும். ஐயா வாங்கய்யா. தாமோதரன் ஐயா வாங்கய்யா. சிவாய நம. சிவாய நம. வணக்கம். சிவாய நம. சிவாய நம. பந்த விட ஏறும் எந்தை மருதரை சிந்தை செய்பவர் பொந்தி நல்லரே. பந்த விட ஏறும் எந்தை மருதரை சிந்தை செய்பவர் பொந்தி நல்லரே. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். பொந்தி என்பது யோகத்துக்களுடன் பெருமானை சிந்தை செய்பவர் சிறந்த யோகிகளாக இருப்பர் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. சுழலும் கழலும் சிலம்பார்க்கும். ஆறாவது பாட்டு. அம்மா வாங்கம்மா. வேலரசி அம்மா. சிவாய நம. கழலும் சிலம்பார்க்கும் எழிலார் மருதரை தொழிலே பேணுவார்க்கு உழலும் வினை போமே. திருச்சிற்றம்பலம். நமக்கு எத்தனையோ தொழில் இருந்தாலும் பெருமானை வணங்குவதை ஒரு தொழிலாக கொண்டால் நம்முடைய வினைகள் குழலும் என்றால் சுருண்டு ஓடும் அப்படி என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. பெரையார் சடை அண்ணல். சித்ராமா வாங்கம்மா. ஏழாவது பாடல். இறையார் சடை அண்ணல் மறையார் மருதரி நிறையால் நினைப்பவர் புறையார் இன்பமே. பிறையார் சடை அண்ணல் மறையார் மருதனை நிறையால் நினைப்பவர் குறையார் இன்பமே. நன்றிங்கய்யா. பெருமான் குறைவிலா நிறைவாய் போதிலா அமுதாய் இருக்கின்றான் என்பதற்கு அடையாளமாக நிறையால் நினைப்பவர் குறையார் இன்பமே என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து எட்டாவது. எடுத்தான் புயம் தன்னை. அம்மா பரிமளாம்மா 8வது பாடல்மா. எடுத்தான் புயம் தன்னை
அடுத்தார் மருதரை தொடுத்தார் மலர் சூட்ட விடுத்தார் வேட்கையே எடுத்தான் புயண்டனை அடுத்தார் மருதரை தொடுத்தார் மலர் சூட்ட விடுத்தார் வேட்கையே விடுத்தார் வேட்கையே. பெருமானுக்கு மலர் தொடுத்தால் வேட்கையை விட்டு விடலாம், தொடுத்தால் மலர் சூட்ட விடுத்தார் வேட்கையை. வாழ்க. அடுத்து 9வது இருவர்க்கு எரியாய. ஐயா ராஜா ஐயா ராணியம்மா படிங்க. இருவர்க்கு எரியாய உருவ மருதரை பரவி ஏத்துவார் மறைவி வாழ்வரே. இருவர்க்கு எரியாய உருவ மருதரை பரவி ஏத்துவார் மருவி வாழ்வரே. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லி மருவி வாழ்தல் என்பது அடியார்களோடு கூடி வாழ்தல். பெருமானை பரவியதற்கு அடியாரோடு கூடிய அடியறிக்கூட்டி அதிசயம் நிகழ வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. 10வது நின்றுன் சமன் தேர. நின்றவுன் சமன் தேரர் என்று மருதரை அன்றி உரை சொல்ல நன்று மொழியாரே. நின்ற உன் சமன் தேரர் என்று மருதரை அன்றி உரை சொல்ல நன்று மொழியாரே. திருச்சிற்றம்பலம். ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற மருதரை அன்றி வேறு யாரையும் நினைக்காத நினைப்பினாலே நன்றியாகிய நன்மை பெறலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க. 10வது கருது சம்பந்தன். 11வது பாட்டு. கருது சம்பந்தன் மருதரடி பாடி பெரிதும் தமிழ் சொல்ல பொருத வினை போமே. கருது சம்பந்தன் மருதரடி பாடி பெரிதும் தமிழ் சொல்ல பொருத வினை போமே. தமிழ் பெரிய தமிழ் பெரிதும் தமிழ் சொல்ல பொருத வினை வினைகள் எல்லாம் நீங்கும் என துன்புறுத்து தம்மை துன்புறுத்துற வரைகள் இந்த பெரிய தமிழாலே நீங்கும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. அடுத்து 96வது பதிகம் திரு அன்னியூர் என்ற ஒரு தலம். இங்கே இதுவும் குறிஞ்சி பண்ணிலே அமைந்தது. காவிரியினுடைய வடகரையிலே மயிலாடுதுறைக்கு பக்கத்திலே அந்த மணல் மேட்டு பாதையிலே இருக்கிற சொல்வார்கள். இங்க இருக்கிற பெருமான் அக்னீஸ்வரர், அம்பாள் பெரிய நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 289. நன்றிங்கய்யா. திருக்குறுக்கை பதிமன்னி திருவீரட்டானமர்ந்த பொறுப்பு வெள்ளாளரை ஏத்தி போந்து அன்னியூர் சென்று போற்றி பருக்கை வரை உரித்தார் தம் பந்தனை நல்லூர் பணிந்து விருப்புடன் பாடல் இசைந்தார் வேதம் தமிழால் வெறித்தார். வேதமாகிய அஞ்செழுத்தின் விரிவுதான் திருமுறை என்று சொல்வார்கள். அந்த வேதமாகிய அஞ்செழுத்தை தமிழிலே விரித்த ஞானசம்பந்தர் இங்க திரு அன்னியூரிலே பாடிய திரு இருக்கு குறள். மன்னியோருரை சென்னியார் பிறை அன்னியோரமர் மண்ணு சோதியே. மன்னியோருரை சென்னியார் பிறை அன்னியூரமர் மண்ணு சோதியே. அவன் சோதியாய் சுடர் விளக்காய் இருக்கிறான் என்கிற வகையில அமைந்த பாடல். வாழ்க. பழகும் தொண்டர்வம். 2வது பாட்டு. லலிதாமா பாலசுந்தரம் ஐயா. பழகும் தொண்டர்வம் அழகன் அன்னியூர் புழகன் சேவடி தொழுது வாழ்மினே. பழகும் தொண்டர்வம் அழகன் அன்னியோர் குழகன் சேவடி தொழுது வாழ்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தொண்டர்களோடு பழகி அந்த அன்னியூர் குழகனுடைய சேவடியை தொழுவோம் என்று தொழுது வாழலாம் என்று அழைக்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. 3வது நீதி பேணுவீர். நீதி பேணுவீர் ஆதி அன்னியூர் சோதினாமே ஓதி உய்மினே. நீதி பேணுவீர் ஆதி அன்னியூர் சோதி
சோதி நாமமே ஓதி உய்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நீதி பேணுதல் என்பது மனசாட்சிப்படி நடத்தல் என்று சொல்வார்கள். அப்படி அந்த மனசாட்சிப்படி நடந்தால் பெருமான் நம்முடைய உள்ளத்திலே சோதியாக தோன்றி அவனுடைய நாமத்தை வெளிப்படுத்துவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. பத்தராயினீர். 4வது பாட்டு. அம்மா பட்டம்மாள்மா வாங்கம்மா. 4வது பாடல். பத்தராயினீர் அத்தனன்னியோர் சித்தத்தாள் தொழ முத்தராவரே. பத்தராயினீர் அத்தரன்னியோர் சித்தத்தாள் தொழ முத்தராவரே. வாய்நம. பக்தர் என்பார் பெருமானுக்கு தொண்டு செய்வர்கள், சித்தர் என்பார் பெருமான் புகழ் பாடுவோர் என்று சொல்வார்கள். அது அந்த இருவகையிலும் நாம் முக்தி பெறலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க. நிறைவு வேண்டுவீர். ஐயா வாங்க. கணபதி ஐயா. சிவாத்து சிற்றம்பலம். சிவாத்து சிற்றம். நினைவு வேண்டுவீர் அறவுண்ண நிஜூர் மறைவுலங்கள் குறவு செய்வினே. நினைவு வேண்டுவீர் அறவுண்ண நிஜூர் மறைவுலங்கள் குறவு செய்வினே. சிற்றம். மறையுளான் கடற்கு உறைவு செய்வனே. அவன் அஞ்செழுத்தாக இருக்கிறான். அந்த பெருமாள் அந்த அஞ்செழுத்துக்குரிய நாமத்தையாக வைத்து அவனுக்கு உறவு செய்தால் நமக்கு வாழ்க்கையிலே நிறைவு கிடைக்கும். மன நிறைவு பெற வேண்டுமானால் அஞ்செழுத்து ஓதி நிறைவு பெறலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து 6வது. இன்பம் வேண்டுவீர். ஐயா வாங்கயா. சதானந்தன் ஐயா. திருச்சிற்றம்பலம். இன்பம் வேண்டுவீர் அன்பன் அந்நியோர் நண்பன் என்னுமின் உண்பராகவே. நண்பன் என்னுமின் உண்பராகவே. திருச்சிற்றம்பலம். இன்பம் என்பது பெருமானுடைய கருணையாகிய சக்தி. அன்பு என்பது சிவம். சிவசக்தியாக பெருமான் இருக்கிறார் என்பதை இன்பமும் இன்பும் அன்பும் என்று சொல்கிறார். வாழ்க. அடுத்து 7வது. அந்த நாளர்தம். அம்மா வாங்கம்மா. உமா மகேஸ்வரி அம்மா. அந்த நாளத்தம் தந்தை அந்நியோர் எந்தையே என பந்தம் நீங்குமே. அந்த நாட்டமும் தந்தை அந்நியோர் எந்தையே என பந்தம் நீங்குமே. அவன் அந்த நாளன் என்று சொல்கிற அந்த மனமாசு இல்லாத அந்த அந்தணர்கள். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்துக்காரன் சொல்லி அந்தணர் என்போர் அறவோர் என்று சொல்வார்கள். அந்த அறவோர் வழியிலே நின்று பெருமானை தந்தையாக பாவித்தால் அவன் நம்முடைய பந்தமாகிய பந்தம் என்பது அந்த உலக உறவு அல்ல. ஐம்பொறிகள் மேலே வைத்திருக்கிற பந்தம் நீங்கும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. தூர்த்தரை செற்ற. வாங்கம்மா. முன்சாமி ஐயா வாங்கய்யா. தூர்த்தனை செற்ற தீர்த்தனன்னியூர் ஆத்த மாவடைந்த ஏதி வாழ்வினே. தூர்த்தனை செற்ற தீர்த்தனன்னியூர் ஆத்தமாயடைந்த ஏத்தி வாழ்வினே. தூர்த்தனை சட்டம் என்பது காமதகனம்னு சொல்லுவாங்க. அது ஆசையை நீக்குதல், ஆத்தனாதல், அன்பு சேர்த்தல். ஆசை நீக்கி அன்பு சேர்த்து என்பதற்கு அடையாளமான பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க. இறைவன் நாடிய. 9வது பாட்டு. வாங்கய்யா. தாமோதரன் ஐயா. 9வது பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இருவர் நாடிய அரவணன்னியூர் பரவுவார் விண்ணுக்கு ஒருவராவரே. இருவர் நாடிய அரவணன்னியூர் பரவுவார் விண்ணுக்கு ஒருவராவரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பெருமாளும் பெருமனுமாக இருவர் தேட
அவன் இருவராயும் பலராயும் எண்ணாமல் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று ஒருவராயிருக்கிறான். இந்த பரவும் விண்ணுக்கு ஒருவனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. 10வது பாட்டு கொண்டர் தேரர்க்கு. வாங்கம்மா வேலரசி அம்மா. 96ல 10வது பாடல். கொண்டர் தேரருக்கு அண்டன் அந்நியோர் தொண்டுளார் வினை விண்டு போகுமே. கொண்டர் தேரருக்கு அண்டன் அந்நியோர் தொண்டுளார் வினை விண்டு போகுமே. திருச்சிற்றம்பலம். பெருமானுக்கு தொண்டு செய்தால் நம்முடைய வினைகள் விண்டு போகும், தீர்ந்து போகும் என்று சொல்கிற மாதிரி தொண்டவுளார் வினை விண்டு போகும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. கடைசி பாட்டு பூந்தாராய் பந்தன். 11வது பாட்டு. வாங்கம்மா செண்புகலி அம்மா வாங்கம்மா. இறுதி பாடல். பூந்தராய் பந்தன் ஆய்ந்த பாடலால் வேந்தன் அந்நியூர் சேர்ந்து வாழ்மினே. வேந்தன் அந்நியூர் சேர்ந்து வாழ்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அடியார்கள் சேர்ந்து வாழ்தல் என்ற சிறப்பை பெறலாம். அதுதான் இந்த கலந்துரையாடல. அதனால வேந்தன் அந்நியூர் சேர்ந்து வாழ்மினேன்னு எல்லாருமா சேர்ந்து இறைவனை புகழ்ந்தால், கலந்தனின் அடியாரோடு வாழா கழித்திருந்தால் பெருமான் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான். வாழ்க. இதுவரை நம்ம இந்த குறிஞ்சி பண்ணல திரு இருக்கு குரல் மட்டும் 6 பதிகம் படிச்சிருக்கோம். நேற்றுக்கு ஒரு 3 பாட்டு, இன்னைக்கு ஒரு நேற்று 3 பதிகம், இன்னைக்கு 3 பதிகம், மொத்தம் 6 பதிகம் நாம் இதுல குறிஞ்சி பண்ணல படிச்சிருக்கோம். அடுத்து இந்த குறிஞ்சி பண்ணில அமைந்த திருப்புறபம் என்று சொல்கிற சீர்காழியில 12 பெயர்ல திருப்புறபம் என்பது பெயர். அதுக்கெல்லாம் அம்மா விளக்க நல்ல அருமையா விளக்க சொன்னாங்க. புறா வந்து வழிபட்ட இடம் அப்படின்ற புறபம் என்ற அந்த வரலாற்றை சொன்னாங்க. அது பாட்டை சொல்லி நல்ல அருமையா சொன்னாங்க. அதுவும் குறிஞ்சி பண்ணிலே அமைந்திருக்கிறது. காவிரியுடைய வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இடைப்பட்ட பகுதி. இதற்கான பெரிய புராண பாடல் 1154. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வந்தவரை எதிர்கொண்டு மனம் மகிழ்ந்து சண்பயர்கோன் அந்தமில் சீரடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. திருச்சிற்றம்பலம். 3 வயதிலே ஞானப்பால் உண்ட ஞான சம்பந்த பெருமான் பலவேறு தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்துவிட்டு புண்ணிய 16 ஆண்டிலே இறுதியாக சீர்காழியிலே தங்கியிருக்கிறார். அவருக்கான திருமண ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. அப்போது அதை காண அடியார் பெருமக்களாம் வருகிறார்கள். அந்த அடியார்களோடு அமர்ந்து பாடிய பல பதிகங்கள்ல இதுவும் ஒன்று என்று சொல்லி செக்கிழார் பெருமான் இந்த பதிகத்தை சுட்டி காட்டுகிறார். வாழ்க. எய்யா வென்றி தானவர் 3 எரி செய்த மையார் கண்டன் மாதுமை வைகும் திருமேனி செய்யான் வெண்ணீர் அணிவான் திகழ்வர் பதி போலும் பொய்யானாவில் அந்தணர் வாழும் புறவமே. பொய்யானாவில் அந்தணர் வாழும் புறவமே. அந்தன்மை என்ற குளிர்ந்த குணத்தை உடைய அந்த கவுனியர் குலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் பொய்யாது ஒழுகிறல் வாழும் இடமாக இது திருப்புறம் என்று சீர்காழி அமைந்திருக்கிறது என்று செக்கிழார் பெருமான் அந்த ஞான சம்பந்தம் சொல்கிறார். வாழ்க. 2வது பாட்டு மாதொரு பாலம். வாங்கம்மா சித்ராமா. திருச்சிற்றம்பலம். மாதொரு பாலும் மாலொரு பாலும் மகிழ்கின்ற நாதன் என்றேத்து நம்பரன் வைகும் நகர் போலும் மாதவி மேய வண்டிசை பாட மயிலாட போதலர் செம்பொன் புன்னை கொடுக்கும் புறவமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. மாதொரு பாலும் மால் ஒரு பாலம்.
அம்பாள் மாது என்பது உமையாள் வலப்பக்கத்திலே இருக்க இடப்பக்கத்திலே மாலாகிய திருமான் இருந்து அந்த கரக நீர் பார்க்க அவர் திருவாலவாயிலே திருமணம் செய்து கொண்டார். ஆக மீனாட்சி கல்யாணத்தினுடைய வடிவம் அந்த வடிவமாக இருக்கிறது என்று மாதொரு பாலும் மாலொரு பாலும் என்பதை நினைவுபடுத்துகிறாமலே அமைந்த பாடல்னு சொல்லுவாங்க இந்த பாட்டை. வாழ்க வற்றா நதியும் மதியும். ஆனந்தலட்சுமிமா வாங்கம்மா. முதலாம் திருமுறை 97 3வது பாடல். திருச்சிற்றம்பலம். நம்ம ஐயா என்கிட்ட புத்தகம் இல்லை ஐயா. பரவாயில்லம்மா, வேற சும்மா கேளுங்க, வேற அடுத்தவங்க யாரா படிக்கட்டுமா? நன்றிம்மா நன்றிம்மா. அம்மா பரிமளம்மா வாங்கம்மா. வற்றா நதியும் மதியும் பொதியும் தடை மேலே, வற்றா நதியும் மதியும் பொதியும் தடை மேலே, பற்றாரவின் படமாடவும் இப்புவனிக்கோர், பற்றாரவின் படமாடவும் இப்புவனிக்கோர், பற்றாயிடுமின் பகில் என்றடைவார், பற்றாயிடுமின் பகில் என்றடைவார், பதி போலும் ஒற்றாமரையின் பொய்கை நிலாவும் உறவம்மே, ஒற்றாமரையின் பொய்கை நிலாவும் உறவம்மே, பொய்கை நிலாவும் உறவம்மே. புற்றாரவின் படம் ஆட இப்புவனிக்கோர் என்று சொல்லி புத்திருக்கிற பாம்பெல்லாம் எடுத்து ஏவி விட்டார்கள் அந்த தாருகாவனத்து முனிவர்கள். அப்படி விட்டுகிற போது அதை பகைமை கொள்ளாமல் அதன் நட்பு கொண்டு தன்மேலே உலவு விட்டான். அதனால புற்றாடரவம் படம் ஆடும் புவனியாக அவன் திகழ்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க துன்னார் புறமும். ஐயா ராஜா ஐயா ராணி அம்மா வாங்கம்மா. துன்னார் புறமும் பிரம்மன் சிரமும் துணி செய்து, மின்னார் சடை மேல் அறவும் மதியும் விளையாட, பல்நாளிடுமின் பலி என்று அடைவார் பதி போலும், பொன்னார் புரிநூல் அந்தனர் வாழும் புறவமே. அவனுடைய மின்னார் சடையிலே மதியமும் பாம்பும் இருக்குது, அறவும் பாம்பும் விளங்குகிற விரிசடையாக இருக்கிறது என்று சொல்கிற பாட்டு. அடுத்து 5வது பாடல். தேவ நின்று இமையோ திசைதோறும் காவா என்று வந்து அடைய கார்விடம் உண்டு, பார்மறையும் பயல்வோர் உரையும் பதி போலும், பூவார் கோல சோலை சுலவும் புறவாமே, பூவார் கோல சோலை சுலவும் புறம்போ. புண்ணியம் செய்தவங்களாம் தேவ உலகம் போடுவாங்க, அவர்கள் தான் தேவர்கள் சொல்லுகிறாங்க. ஆனால் அந்த இமர்கள் எல்லாம் பெருமானை தேவன் என்று சொல்கிறார்கள். தேவா என்று சரணடைந்தார்களாம். அப்ப தேவாதி தேவனா இருக்கிற சரணடையக்கூடிய பெருமானாக இருக்கிறான். பிரமபுரத்து பெம்மான் என்ற வகையில பாடிய பாடல். வாழ்க கற்றறி வெய்தி. ஆறாவது பாடல் 7வது. கற்றறி வெய்தி காமன் முன்னாகும் முகவெல்லாம் அத்தரணே நின் அடிசரன் என்னும் அடியோர்க்கு, பற்றதுவாய பாசுபதன் சேர்ப்பதி என்பர், பொன்றிகள் மாடத் துளிகள் நிலவும் புறவமே, பொன்றிகள் மாடத் துளிகள் நிலாவும் புறவமே. அடியார் என்பது வெறும் விபூதி பூசி ருத்ராட்சி அணிவது மட்டும் அடியார் அல்ல, பெருமானுடைய திருவடியிலே ஆர்ந்து இருத்தல். அதனால்தான் அடியார் என்பவர் யாரு? அடிசரண் என்று அடியோர் என்று
உள்ளத்திலே பெருமானுடைய நினைவாக ஆர்ந்திருக்க வேண்டும். அப்படி ஆர்ந்திருக்கிறவர்கள் அடியார்கள் என்று சொல்லிக்கிறார். புறவேடத்தை விட அகத்திலே பெருமானை உட்கொள்ளுதல் தான் உண்மையான அடியார் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். அற்றார் நின் அடி சரண் என்று அடியோர்க்கு, பெருமானை சரணந்தவர்தான் உண்மையான அடியார்கள். வெறும் வெளி வேடத்திலே உள்ளவர் மட்டும் அடியார்கள் அல்ல, உள்ளே அந்த பெருமானை சரணடைய வேண்டும் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க. 7வது என் திசையோரும். என் திசையோர் அஞ்சிடு வகை கார் சேர்வரை என்ன கொண்டழு கோல முகில் போல் பெரிய கரிதன்னை பண்டுரி செய்தோன் பாவனை செய்யும் பதியென்பார் உண்டரிக தோன் போல் மறையோர் சேர்புறவமே உண்டரிக தோன் போல் மறையோர் சேர்புறவமே. திருச்சிற்றம்பலம் ஐயா, நன்றி. கரிதனை பண்டு உரித்தான் என்று சொல்லி ஆனை உரித்த பிற நம்முடைய வினைகளெல்லாம் உரித்தெடுப்பான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. அடுத்து 8வது பாட்டு பறக்கும் தொல்சீர். பட்டமால்மா 97வது 8வது பாடல். பறக்கும் தொல்சீர் தேவர்கள் சேனை பௌவத்தை துறக்கும் செந்தி போமலர் செய்யும் தொழில் மேவும் அரக்கன் திண்டோர் அழிவித்தான காலத்தில் புறக்கும் வேந்தன் சேதரு மோதூர் புறவம் மே. சிவாய நம. அரக்கன் தின்தோள் அழிவித்தார் என்று அந்த ஆணவத்தை அடக்குவதற்கான பாடல். வாழ்க. மீத்திகள் அண்டம். 9வது பாட்டு. வாங்கம்மா செந்தமிழ் செல்வி, வாங்கம்மா. மீத்திகழண்டம் தத்தனையோடு மிகுமாளும் மூர்த்தியை நாடி காண ஒண்ணாது முயல் வீட்டாங்கு ஏத்த வெளிப்பாடு எய்தியவன்றன் இடமின்பர் பூத்திகள் சோலை தென்றல் உள்ளாவும் புறவமே பூத்திகள் சோலை தென்றல் உள்ளாவும் புறவமே. நன்றி ஐயா. காணவண்ணாது முயல் விட்டு என்று யான் எனது நெருப்பினாலே பெருமானை தேடுகிறோம் தேடிக்கொண்டே தான் கிடைக்க மாட்டான். அவனை காணவண்ணாது என்ற அந்த முயற்சியை கைவிட்ட போது அவன் வெளிப்பட்டான் என்ற வகையிலே அமைந்த பாடல். முயல் விட்டாங்கு வெளிப்பட எய்த நின்ற இடம் என்று சொல்கிறார். வாழ்க. எல்லாம் ஆவதுவன்மில்லை எல்லாம் சிவன் செயல் என்ற வகையிலே பெருமான் வெளிப்படுவான் என்று சொல்கிற பாடல் இது. வாழ்க. வைய நீர் தீ வாயுவும் விண்ணும். வாங்க கணபதி ஐயா, வாங்கய்யா. 10வது பாடல். வையகம் நீர் தீ வாயுவும் விண்ணும். சிவாத்து சிற்றம்பலம். வையகம் நீந்தி வாயுவோ விண்ணோ மலன மெய்யல உண்டிலை என்றே உண்டோ காணவனாத நகரன்ப பொய்யகவில்ல வாழ்வோம் பொய்யகமில்ல வாழும் புறவே. நன்றி. வையக நீர்த்தி வாயமும் வேண்டும் என்று பெருமான் நிலம் நீர் நெருப்பு உயிர் நெல் விசும்பு நிலாப்பகலோன் என
இயற்கையின் வடிவாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல் இது. வாழ்க. கடைசி பாட்டு பொன்னியல் மாட 11வது திருக்கடைக்காப்பு. வாங்கய்யா சதானந்தன் ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பொன்னியல் மாட புதிசைலாவும் புறவத்து மன்னிய ஈசன் சேவடினாலும் பணிகின்ற தன்னியல் வில்லா சண்பயர் கோன்சி சம்பந்தன் தன்னியல் இல்லா சண்பயர் கோன்சி சம்பந்தன் இன்னிசை ஈரைந்து ஏத்த வல்லார்கட்கு இடர் போமே இன்னிசை ஈரைந்து ஏத்த வல்லார்க்கு இடர் போமே. திருச்சிற்றம்பலம். இன்னிசை ஈரைந்து என்று சொல்லி இந்த 10 பாட்டை இசையால் பாட இந்த இடர் போம்னு சொன்னா, அப்ப இசை தெரிஞ்சவனுதான் இடர் போகுமா? இல்ல, நம்முடைய மனதுக்கு இசைந்தவாறு பாடினால் நம்முடைய இடர் போகும். மனம் இசையனோ தவிர வெறும் குரல் இசைஞ்சு புண்ணியம் இல்லை. அதனால இன்னிசையால் ஏத்துவார்க்கு இடர்போம் என்பது நம்முடைய உள்ளம் பெருமானை நோக்கி இசைய வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பதிக பலன். வாழ்க வாழ்க. அடுத்து 98 ஐயா இன்னொரு பதிக படிச்சலாம் ஐயா? படிச்சிடல ஐயா, டைம் இருக்குங்கய்யா. 98 திருச்சிராப்பள்ளி. இதுவும் குறிஞ்சி பண்ணிலே அமைந்தது. காவிரியினுடைய தென்கரையிலே அமைந்த 6வது பாடல், 6வது பதிகம். இது இந்த விழுப்புரத்துக்கும் மதுரைக்கு நடுவில் இருக்கிற ரயில் சந்திப்பு ஆகிய திருச்சிராப்பள்ளின்னு சொல்லுவாங்க. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாச புராணத்திலே 344. நன்றிங்கய்யா. செம்மணி வாரி அருவி தூங்கும் சிராப்பள்ளி மேய செழுஞ்சுடரை கைமலை ஈருரி போர்வை சாத்தும் கண்ணுதலாரை கழல் பணிந்து மெய்மகிழ்வெய்தி உளம் குளிர விளங்கிய சொல் தமிழ் மாலை வேந்து மைமலர் கண்டர்தம் ஆணை காவை வணங்கும் பெருப்பொடு வந்தணைந்தார். திருச்சிற்றம்பலம். மெய்மகிழ்ந்து உளம் குளிர, உடலும் உள்ளமும் குளிருமாறு பாடிய பாடல் என்று சேர்க்கிறார். நமக்கு இந்த பதிகத்தை அருள் செய்கிறார். நன்றொடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றொடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி கொன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே. பெருமானுடைய பெயரை சொன்னால் உள்ளம் குளிரும் என்று சொல்கிற பாடல். சிராப்பள்ளி குன்று உடையானை கூற என் உள்ளம் குளிருமே. வாழ்க. 2வது பாட்டு கைமகவேந்தி. அம்மா வாங்கம்மா, உமா மகேஸ்வரியம்மா வாமா. கையும் மகவும் ஏந்தி கடுவனோடு கூடி கலை பாய்வான். கையும் மகவும் ஏந்தி கடுவனோடு ஊடி கலை பாய்வான். செம்முகமந்தி கருவறையேறும் சீராப்பள்ளி வெண்முகம் வேலத்து ஈர்வுரி போர்த்த விகிர்தானி வெண்முக வேலத்து ஈர்வுயிர் போர்த்த விகிர்தானி பைமுகனாகம் மதிவுடன் வைத்தல் பழி அன்றே. பைமுகனாகம் மதிவுடன் வைத்தல் பழி அன்றே. கைமுகவேந்தி கடுவனோடு என்று கைமுகமாகிய பெண் குரங்கு ஆண் குரங்கோடு ஊடல் புரிந்த வகையிலே அந்த மலைகளை ஏறி விளையாடுதான் அப்படி என்று சொல்ல அந்த ஊடலும் ஆடலுமான மலை என்று சொல்கிறார்கள். வாழ்க. திருச்சிராப்பள்ளி. அடுத்து மந்தம் முழவம். மந்தம் முழுவம் மழலை ததும்ப வர நீழல் சந்தன் புனமு துணையும் தூண்ட சிராப்பள்ளி சந்தம் மலர்கள் சடமேலுடையார் விடையூரும்
எந்தம் அடிகள் அடியார்க்கு அல்லல் இல்லையே. நன்றி. யார் பெருமானுடைய திருவடியிலே ஆர்ந்திருக்கிறார்களோ அவளுக்கு அல்லல் இல்லை. எந்தம் அடிகள் அடியார்க்கு அல்லல் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க. 4வது துறை மல்கு சாரல். ஐயா வாங்க தாமோதரன் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். துறை மல்கு சாரர் சுனை மல்கு நீர திடை வைகி சிறை மல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிராப்பள்ளி கரை மல்கு கண்டன் கனலெறியாடும் கடவுள்யம் திரை மல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே திரை மல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பெரை மல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமான் என்று சொல்லி தன்னை சரணடைந்தாரை தன் தலைமையிலே தாங்குகிற பெருமானாக அவன் பெரை மல்கு சென்னியாக இருக்கிறான் என்று சொன்ன பாடல். வாழ்க. அடுத்து கொலை வரையாத 5வது பாட்டு. அம்மா வாங்கம்மா வேலரசியம்மா 5வது பாடல். சிவாயம். கொலை வரையாத கொள்கைய தங்கள் மதில் மூன்றும் சிலை வரையாக செற்றனரேனும் சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவரல்லாமை உரைப்பீர்கள் நிலவரை நீளம் உண்டதும் வெள்ளை நிறமாமே நிலவரை நீளம் உண்டதும் வெள்ளை நிறமாமே. திருச்சிற்றம்பலம். நம்ம யார் யாரையோ தலைவன் சொல்லுகிறான். ஆனா உண்மையாக அவன் ஒருத்தன் தான் தலைவன். தலைவரை நாளும் தலைவர் அல்லாமை உரைப்பீர்கள். இறைவன் ஒருவரை மட்டுமே தலைமையாக நினைத்து வாழ வேண்டும் என்று ஞான சம்பந்த பிறவன் நமக்கு உபதேசிக்கிற பாடல். வாழ்க. அடுத்து வெந்தன் சாரல் 6வது பாட்டு. வெய்யதன் சாரல். வாங்கம்மா செண்பவெளியம்மா வாங்கம்மா. வெய்யதன் சாரல் விரி நிறவேங்கை தன் போது செய்ய போன் சேரும் சிராப்பள்ளி மேய செல்வனார் தையல் ஓர் பாகம் மகிழ்வர் நஞ்சுண்பர் தலையொட்டில் ஐயமும் கொள்வர் ஆரிவர் செய்கை அறிவாரே ஐயமும் கொள்வர் ஆரிவர் செய்கை அறிவாரே. நன்றி ஐயா. தலையோடாகிய பிரம்ம கபாலத்திலே அவன் ஐயம் ஏற்கிறான். யான் எனது என்ற செருக்கை அவனுக்கு நாம் பிச்சையாக இட்டால் அவன் நம்மை ஆட்கொள்வான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. வேவியர் சாரல். அம்மா செந்தமிழ் செல்வியம்மா வாங்கம்மா. சிவாயம் ஐயா. வெய்யதன் சாரல் விரி நிறவேங்க தன் போது. அம்மா அடுத்த பாடல்மா. அம்மா அடுத்த பாடல். சரிங்க. வேயுயர் சாரல் கருவிரல் ஊகம் விளையாடும் சேயுயர் கோயில் சிராப்பள்ளி மேய செல்வனார் பேயுயர் கொள்ளி கைவிலக்கான பெருமானார் பேயுயர் கொள்ளி கைவிலகான பெருமானார் தீயகத்தாடல் திருக்குறிப்பாயிற்று ஆகாதே தீயுகந்தாடல் திரிக்குறிப்பாயிற்று ஆகாதே. நன்றி. தீயுகந்து ஆடல் திரிக்குறிப்பு என்பது நம்முடைய வினைகளெல்லாம் சுட்டரிப்பதற்காக அவன் கையிலே அனலேந்தி ஆடுகிறான் என்று சொல்கிற பாடல் இது. வாழ்க. அடுத்து 8வது மலை மல்கு தோழன். அம்மா சித்ராமா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மலை மல்கு தோழன் வலி கெட ஊன்றி மலரோன் தன் தலை கலனாக பலி திரிந்துண்பர் பழியோரார் சொலவல வேதம் சொலவல கீதம் சொல்லுங்கால் சிலவல போலும் சிராப்பள்ளி சேடர் செய்கையே சொலவல வேதம் சொலவல கீதம்
சொல்லுங்கால் சிலவல போலும் சிராப்பள்ளி சேடர் செய்கையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நம்மேல் உள்ள பழி போக வேண்டுமானால் பெருமானுடைய வேதமாகி அஞ்செழுத்தை சொல்லுதல், கீதமாகி அவன் புகழ் பாடுதல். பெருமானுடைய திருநாமத்தை சொல்வதனாலும் அவனுடைய புகழை பேசுவதாலும் நம்முடைய பழி நீங்கும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. அறப்பள்ளியான. வாங்கம்மா பரிமளாமா, வாங்கம்மா. 9வது பாடல். அறப்பள்ளியானும் அலருரைவானும் அறியாமல் தரப்புள்ளி நாடி கண்டிலரேனும் கழல் சூழ்ந்த அறப்பள்ளியானும் அவர் உரைவானும் அறியாமை கரப்புள்ளி நாடி அண்டிலரேனும் கல் சூழ்ந்த சிறப்பள்ளி மேய வாசனை செல்வ மனைதோறும் இறப்புள்ளிரும்மை ஏதிலர் கண்டால் இகழாரே. சிறப்பள்ளி மேய வாசனை செல்வ மனைதோறும் இறப்புள்ளிரும்மை ஏதிலர் கண்டால் இகழாரே. மனைகள் தோறும் இறப்பள்ளி உள்ளீர், இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அடியாருடைய ஆன்மாக்கள் ஆணவத்தை அடக்குவதற்காக பெருமான் முயற்சி செய்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல் இது. வாழ்க. நானுடை நோய்த்தோர். 10வது. வாங்கம்மா ஆனந்த லட்சுமி, பாட்டு இருக்குங்களா? கை உயர்த்தினீங்க. இந்த பாட்டு இருக்குங்கய்யா. அடியின் அன்பன் இருக்குங்களையா நமச்சிவாய். நானாது உடை நீத்தோர்களும் கஞ்சி நாள் காலை ஊனா பகலுண்டு ஓதுவார்கள் உரைக்கும் சொல் பேனாது உருசீர் பெரிதும் என்பீர் எம்பெருமானார் சேனார் கோயில் பிராப்பள்ளி சென்று சேர்வீனே. திருச்சிற்றம்பலம். பெருமானை பாடவும் செய்யலாம், படிக்கவும் செய்யலாம். எனக்கு அடையாளமாக அம்மா படித்தது. வாழ்க வாழ்க. அடுத்து தேனயம் பாடும். வாங்கய்யா ராஜா ஐயா, ராணிமா இணைந்து பாடுங்கய்யா. சம்பலம். தேனயம் பாடும் சிறப்பள்ளியானை திரை சூழ்ந்த காணல் சங்கு ஏறும் கழுமல ஊரில் கவனியான் ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்லார் வான சம்பந்தத்து அவரோடு மண்டி வாழ்வாரே. ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்லார் வான சம்பந்தத்தவரோடு மண்ணி வாழ்வாரே. ஞான சம்பந்தம் பதிகத்தை பாடினால் வான சம்பந்தம் கொள்ளலாம் என்று சொல்கிற கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அதோட நிறுத்திக்கலாயா? நாளைக்கு வச்சுக்கலாயா? நன்றிங்க. பொன்னு சொல் பாட்டு. பொன்னு சொல் பாட முடியும். ஆமா, ஃபர்ஸ்ட் பதிகமா அடுத்த பதிகம் பாட்டுமா ஐயா? எது வேணாலும் ஏதாவது ஒரு பாட்டு. 9 பாட்டுல ஒரு பாட்டு உங்களுக்கு எது வருதோ அது. திருப்பள்ளியாகிய கோயிலை திறக்கிறோம் அர்த்தம். பொன்னூசல் பாடினா அந்த மூடி வச்சுட்டு அடுத்த வேலை பார்க்கணும்னு அர்த்தம். திருமுறைகளை திருக்கோயிலாக கொண்டு திருப்பள்ளி எழுச்சி பாடுறதும் பொன்னூசல் பாடு ஒரு மரபாக கொள்வது. வாழ்க. சீரார் பவலங்கால் முத்தம் கயிறாக ஏயார் போட்பலகை எரியினிதமர்ந்து நாராயணன் அறிய நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள்தாள் இணை பாடி போரார் வேட்கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா.
சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலில் தினந்தோறும் காலை திருநெறிய தமிழோசை என்ற முறையிலே தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடிகளை இருகரம் கூப்பி வணங்கி மீண்டும் இன்று இரவு 9:50 திருத்தொண்ட தொகையுடன் இனிதே துவங்குவோம் என்று நன்றி. விடைபெறும் முன்பு வாழ்த்து. ஐயா ராஜா, ஐயா ராணிமா வாழ்த்து பாடிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனியில் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். வான்முகில் வழாது பெய்க அலைவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் இணையா பிழையும் நின்னைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்க அந்தனர் வானவராயினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயெல்லாம் அருணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. நன்றி.